திருவண்ணாமலையில் இடுபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணியை துரிதப்படுத்த கோரி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தொடர்பான கள விவரங்களை செய்தியாளர் பிரபாகரன் வழங்க கேட்கலாம். பிரபாகரன் வணக்கம். என்ன சொல்றாங்க பிரபாகரன், போராட்டத்தில் ஈடுபட்டு இருப்பவங்க? திருவண்ணாமலை வஉசி நகர் பகுதியில நேற்று முன்தினம் ஏற்பட்ட மண் சரிவுல இடிபாடுகள்ல 7 பேர் சிக்கியிருந்தாங்க. அவர்களை நேற்று இரவு வரைக்கும் பார்த்தோம்னா மொத்தமா 5 பேர்களை மீட்டிருக்காங்க. எஞ்சிருக்கக்கூடிய ராஜ்குமார் மற்றும் ஒரு சிறுமியை தற்போது வரைக்கும் மீட்கப்படல. அதாவது தற்போது NDRF குழு மட்டும் இல்லாம தமிழக பேரிடர் மீட்பு குழு மற்றும் தீயணைப்பு துறையினர்லாம் அந்த பணியை தொடங்கியிருக்காங்க. இருந்தாலும் தற்போதைய கலர் சூழலா பார்க்கும்போது நம்மளால காட்சிகளை பார்க்க முடியுது. அருணாச்சலம் தியேட்டர்ல இருந்து பேய் கோபுரம் நோக்கி போகக்கூடிய சாலையில இந்த வஉசி நகர் பகுதியை சேர்ந்த பொதுமக்களும் அந்த இடர்பாடுகள்ல சிக்கியிருக்கக்கூடிய உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறதா நம்மளால காட்சிகளை பார்க்க முடியுது. அதாவது இந்த மீட்பு பணியை துரிதப்படுத்தணும். அதிகாரிகள் வராங்க போறாங்க. 5 பேர் உடல் நைட்டு மட்டும் தான் மீட்டிருக்காங்க. ஆனா ஒரு சிலர் 7 பேர் உடல்களையே மீட்டுட்டா தகவல்களை பரப்புறாங்க. ஆனா தற்போது வரைக்கும் 5 பேர் உடல் தான் மீட்டிருக்காங்க. 2 பேரோட உடல்நிலை என்னன்னு தெரியல, அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. மீட்பு பணியை துரிதப்படுத்தணும். அதிகாரிகள் வந்து போறது மட்டும் இல்லாம அந்த உடனடியா அந்த கண்டுபிடிக்கப்படாம இருக்கிற 2 பேர் உடலை கண்டுபிடிச்சு எங்களுக்கு கொடுக்கணும்னு உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்திருக்காங்க. மேலும் இதற்கு உரிய தீர்வு காரணம்னு இங்க இருக்கக்கூடிய உறவினர்களோட கோரிக்கையா வந்துட்டு இருக்கு. அந்த 2 பேர் உடல் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா NDRF குழு தரப்புல நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடிபாடுகள்ல சிக்கக்கூடிய வீட்டுக்கு உள்ள முன்னாடி இருக்கக்கூடிய வீட்டுல மண் ஃபுல்லா நிரம்பி இருக்கு, பாறை இருக்கு. அதை அப்புறப்படுத்தும் பணியை தான் தற்போது தொடங்கி இருக்கும். இந்த பணி எவ்வளவு நேரம் நீடிக்கும்னு தெரியல. ஏன்னா அந்த இடர்பாடுகள்ல சிக்கக்கூடிய, அதாவது இந்த 7 பேர் சிக்கினதா சொல்லப்பட்ட வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீட்டுல ஒரு பெரிய ராட்சத பாறை இருக்கு. அந்த ராட்சத பாறை அகற்றும் பணி இதுக்கு அப்புறம் தான் நடக்கும். அந்த பாறை அகற்றப்பட்ட பிறகுதான் அந்த ஒருவேளை அந்த வீட்டுக்குள்ளையாவது அந்த 2 பேர் இருக்காங்கன்றது தெரிய வரும். ஒருவேளை அந்த வீட்டுக்குள்ள இல்லைன்ற பட்சத்துல இந்த இட்டாச்சி வாகனம் போன வழியில, அதாவது இந்த கரைபுரண்டு ஓடின வெள்ளம் வந்த பாதையில ஒருவேளை அவங்க சிக்கி இருக்கிறாங்கன்ற அடிப்படையிலையும் இட்டாச்சி வாகனம் மூலமா தொடர்ந்து தேட இருக்காங்க. தற்போது வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய உறவினரோட கோரிக்கை என்ன அப்படின்னா, கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கக்கூடிய அந்த 2 பேரோட உடலை மீட்டு எங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பெரிய கோரிக்கையா இருக்கு. விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.